இட்லி, இடியாப்பம், பரோட்டாக்கு இது போல் ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான சிக்கன் வெள்ளை குருமா கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் துருவல், 1/2 டீஸ்பூன் கசகசா, வெள்ளை எள்ளு, ஒரு 4-5 முந்திரி, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் குருமிளகு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மைய விழுத அரைச்சிக்கோங்க. இப்போ குக்கரில் ஆயில், நெய் சேர்த்துக்கிட்டேன். ஹோல் கரம் மசாலா, ஸ்பைசஸ் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறமானதுக்கு அப்புறமா இடிச்சு வச்சிருக்கிற இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா விழுதும் சேர்த்துக்கிட்டேன். லைட்டாக வணக்கிட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கிற 1/2 கிலோ சிக்கன் இதில் ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து கலந்து விட்டு மல்லித்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள் இது எல்லாமே 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு, நம்ம இதில் வந்து தக்காளி சேர்க்கல, ஸோ அதனால தயிர் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கிட்டேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவும் அந்த மசாலா தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புதினா தலையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்து உப்பு சரி பார்த்து ஒரு விசில் மட்டும் தான் விட்டுருங்க. விசில் விட்டதுக்கப்புறமா வரமிளகாவும் கருவேப்பிலையும் தேங்காய் நல்லா தாளிச்சு இதில் கொட்டிட்டு லாஸ்ட்டாக 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிடுங்க. கண்டிப்பாக இந்த கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.